வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் தேவைகளை சந்திப்பாராக. நம்முடைய ஆண்டவருடைய பல நல்ல குணாதிசயங்களில் ஒன்று அவர் உண்மையுள்ளவர். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே கர்த்தரோ உண்மையுள்ளவர் என வேதம் கூறுகின்றது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர் என வாசிக்கின்றோம். ஆம், நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, அவர் நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் நாமும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். பொய்கள் அதிகமாக நடமாடும் உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கர்த்தரை அறிந்த நாம் எந்த அளவிற்கு உண்மையாக வாழ்கிறோம்? உலகத்தை அழகாக ஏமாற்றி வாழ்ந்து முன்னேறி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய முழு வாழ்க்கையையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார். தானியேல் தன்னுடைய பொறுப்புகளில் உண்மையுள்ளவராக இருந்தார் என வாசிக்கின்றோம். மோசேயை குறித்து என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என ஆண்டவரே சான்றிதழ் கொடுக்கின்றார். நீதிமொழிகள் 12:22 பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று காண்கின்றோம். உண்மையாய் வாழ ஆண்டவர் மீது தீராத பற்றும் அன்பும் நம்பிக்கையும் தைரியமும் தேவை. உண்மையாக வாழ்வதினால் இழப்புகளையும் கஷ்டங்களையும் சில சமயம் பிறருடைய கேலி பேச்சுகளையும் நாம் எதிர்கொள்ள வேண்டிய நிலை வரும். ஆனாலும் முடிந்தவரை அல்ல, முழுமையாக உண்மையாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். தாமதங்களுக்கு காரணம் சொல்லுவது, விடுமுறை எடுப்பதற்கு காரணம், சலுகைகள் பெற வருமானங்களை குறைத்து காண்பிப்பது, இப்படி நிறைய காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் செய்யலாமா? குடும்ப உறவுகளில், வியாபாரங்களில், உத்தியோகத்தில், சமுதாய உறவுகளில் உண்மையாக இருப்பவர்களை கடவுள் உயர்த்துகின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து உண்மையாக இருக்கின்ற பொழுது தானியேலின் தேவன் நம்மையும் ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றுவார். அவிசுவாசமாக சில இடங்களில் சில நிலைகளில் மாற்றி சொல்லி வாழாமல் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் அதை பார்த்து ஏற்ற சமயத்திலே நம்மை உயர்த்துவார். சில சமயங்கள் சில காரியங்களை இழந்து போயிருக்கலாம், அவமானங்கள் கூட வந்திருக்கலாம். ஆனால் நான் வசனத்தின்படிதான் வாழ்வேன் என்று உறுதியாயிருக்கின்ற பொழுது ஆண்டவர் அதற்கு ஏற்ற பலனை, ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஒரு தடவை ஒரு ஊழியக்காரருடைய பிரசங்கத்திலே நான் இதை கேட்டேன். 2004ஆம் ஆண்டிலே சுனாமி வந்த பொழுது அநேகர் மரித்து போனார்கள். ஒரு விதவையின் மகன் இறந்து போனதாக செய்தி வந்ததினால் அவளுக்கு அரசாங்கத்திலிருந்து 10,000 ரூபாய் உதவியாக கிடைத்தது. ஆனால் சில நாட்களில் அந்த மகன் உயிரோடு வந்து விட்டான். அந்த பெண் என்ன செய்தார்கள்? உடனே அந்த ஊர் கலெக்டரை சந்தித்து விஷயத்தை சொல்லி அந்த பணத்தை திரும்ப கொடுத்தார்களாம். இவள் ஒரு கிறிஸ்தவள் அல்ல. இந்த பெண்ணின் செயல் நமக்கு ஒரு சவால். ஆனால் இதே சுனாமியில் உதவிக்காக வந்த பணமெல்லாம் சில கிறிஸ்தவர்களால் எப்படி கையாளப்பட்டது என்றும் நாம் அறிந்திருக்கின்றோம்.
அன்பானவர்களே, எல்லா காரியங்களிலும் உண்மையாக இருப்போம். கண்டிப்பாய் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார். தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.